தங்கம் 1 மடங்கு உயருது அப்படின்னா வெள்ளி வந்து 1 மடங்கு உயருமா, 1.5 மடங்கு கொடுக்குமா, 1.25 மடங்கு உயரும். இந்த வருட இறுதியில் ஒரு சவரன் 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். வெள்ளி 4 லட்சத்துக்கும் கூடுதலாக இருக்கும். இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பெரிய எதுவும் ஒரு தூண்டுதல் வரக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட்டுடைய சாராம்சம் எதுவுமே இல்லை. நீங்கள் முன்ன போட்டது வந்துட்டு 22 கேரட்டில் போட்டீங்க, இப்போ அதே 18 கேரட்டில் போடுங்க. 18 கேரட் இல்லைன்னா 14 கேரட்டில் போடுங்க. எல்லாமே பிஎஸ் ஹால்மார்க் தான். வணக்கம், இது திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நகைக்கடை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றிலேருந்து ஒரு செய்தி, இந்தியா மீதான பரஸ்பர வரியை வந்து குறைச்சிருக்காங்க. 25% 18 விழுக்காடாக குறைச்சிருக்காங்க அப்படின்னாங்க. இதனுடைய தாக்கம் தங்க வணிகத்தில் எந்த மாதிரி இருக்கும்? இதனுடைய தாக்கம் தங்க வணிகத்தில் பெருசாக ஒன்றுமே இருக்காது. காரணம், மற்ற நாடுகளுடைய கரன்சின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. தங்கத்தின் மீதான நம்பிக்கைகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. அதனால் இந்த அறிவிப்பு தங்க வணிகத்தில் இல்லை தங்களுடைய விலையில் எந்தவித மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அறவே இல்லை. ரைட். இப்போ பட்ஜெட்டில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம். பட் ஆனால் அதில் தங்கம் சார்ந்து எந்த அறிவிப்பும் பெரிய அளவில் இல்லை. அது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது, எப்படி மாறிடுச்சு? எங்களுடைய எதிர்பார்ப்பு 6% இருக்கக்கூடிய வரியை இறக்குமதி வரியை 3% மாற்றணும்னு கேட்டிருந்தோம். காரணம் என்னென்னா, தங்கத்துடைய விலை இவ்வளோ அபரிதமாக உயர்ந்துள்ளது. ஒருவேளை இதை 3% மாற்றினால் ஒரு 500 ரூபா கிராம் குறையும், சவரத்துக்கு ஒரு 4000 ரூபா குறையும் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அது மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. இப்போ பட்ஜெட் முடிஞ்சு ஓரிரு நாட்களில் தங்கத்தோட விலை கணிசமாக குறைய ஆரம்பிச்சது. இது என்ன மாதிரியான ட்ரெண்டு? பாசிட்டிவாக பார்த்துக்கலாமா, எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்? எப்பொழுதுமே விலை ஏறினால், அபரீதமாக விலை ஏறினாலும் கரெக்ஷன் வரும். கரெக்ஷனுக்கு பிறகு மீண்டும் விலை தொடங்கும், அதிகரிக்க தொடங்கும். இப்போ விலை குறைஞ்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் விலை ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ திரும்ப தங்கம் விலை கூட தான் போகுமா? அதிகமாக இதுலேருந்து மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே போகும். இல்லை, இதோட ஐயர் இது எந்த அளவுக்கு வரைக்கும் போகும், எந்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம்? இந்த வருட இறுதியில் ஒரு சவரன் 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். 1.5 லட்சம்? ஆமாம். வெள்ளி 4 லட்சத்துக்கும் கூடுதலாக இருக்கும் 1 கிலோ. இப்போ மறுபடியும் கரெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் விலை ஏற ஆரம்பிக்கும். தொடர்ந்து இனிமேல் விலை ஏறிக்கொண்டு தான் போகும். மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தங்கத்துடைய விலை இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கரெக்ஷன் அப்படின்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வரும்? என்ன பேசிஸில் அந்த கரெக்ஷன் நடக்குது? ஒரு முறையும் தங்கம் அபரீதமாக விலை உயரும் போது, மிக அதிகமாக, அதாவது ஒரு உச்சத்துக்கு போகும்போது, ஒரு உச்சம்னு சொல்கிறது கூட நம்ம எதிர்பார்க்காத வேகத்தில் அது போகும். அந்த வேகத்தில் போனாவே ஒரு கரெக்ஷன் வரும். ஆனால் இந்த முறை நாங்கள்லாம் என்ன நினச்சோன்னா, கரெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னென்னா, நுகர்வோர்கள், அதாவது முதலீட்டாளர்கள் முதலீடு செய்து தங்கத்தை வாங்கும்போது தான் கரெக்ஷன் வரும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா, முதலீட்டாளர்கள் முதலீடு செய்தார்கள். அதே போல் பல நாடுகளில் உள்ள கருவூலங்கள் மற்றும் மத்திய வங்கிகள் எல்லாமே முதலீடு செய்தார்கள். அந்த தங்கம்லாம் மீண்டும் சந்தைக்கு வராது. அது சந்தைக்கு வராத பட்சத்தில் கரெக்ஷன் வராது தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதையும் மீறி கரெக்ஷன் வந்திருக்குன்னு சொன்னால் இது சரியான கரெக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த விலை குறைஞ்சிருக்குது, சரியான ஒரு விஷயம். இதுலேருந்து மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி. அதனால் விலை உயர்ந்து கொண்டு தான் செல்லும். அப்போ இந்த அடுத்த கரெக்ஷன் அப்படின்றத எப்போ எதிர்பார்க்கலாம்? இதையெல்லாம் ஏதாவது ஏற்கனவே சென்ற விலையையும் தாண்டி செல்லும்போது மட்டுமே எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு சவரன் 1,35,000 ரூபாய் கடந்து செல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளி 4 லட்சத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாக செல்லணும். அப்போ தான் ஒரு கரெக்ஷன் வரலாம். அதெல்லாம் வராது. அது வரைக்கும் கரெக்ஷன் வராது. சின்னது கொஞ்சம் குறையும். அதாவது ஒரு 200 ரூபா கிராமுக்கு ஏறி ஒரு 20 ரூபா குறையும், மறுபடியும் ஒரு 300 ரூபா ஏறும், ஒரு 50 ரூபா குறையும். அதெல்லாம் இல்லை. கரெக்ஷன் சொல்வது ஒரு 20-30% குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு 6 மாதங்களுக்கு அப்படி ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இல்லை, இனிமேல் விலை ஏற தான் செய்யும். கரெக்ஷனுக்குமே வாய்ப்பு இல்லை, பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லை. சரி, இப்போ இந்த விலை ஏற்றம் அப்படின்றது ஒரு வியாபாரிகள் சங்க தலைவராக பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் பண்ணுது? இப்போ வாங்கும் தன்மைன்றது முன்பை விட கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா? நிச்சயமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் ஒரு 10 சவரன் வாங்குறதுக்கு ஒரு தொகையை வச்சுருப்பார், 10 லட்சம் வச்சுருப்பார். அவர் 10 லட்சம் தான் வச்சுருப்பார். இப்போ அதை வாங்க போகிறான்னா அவருக்கு 8 சவரன் தான் தங்கம் கிடைக்கும். ஸோ எங்களை பொறுத்தவரை 8 சவரன் தான் விற்பனை ஆகிருக்கு, 10 சவரன் விற்பனை ஆகலை. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக விற்பனை ஆகிறதோ அவ்வளோ எங்களுக்கு லாபம். இப்போ விற்பனை குறைஞ்சிருக்கு. அதனால எங்களுக்கு லாபம் இல்லை, குறைஞ்சிருக்கு.
தங்க விற்பனை பொதுவாக எப்படி நடக்குது ஒன்று, ரெண்டாவது தங்கத்தோட மதிப்பு எப்படி நம்ம இது பண்ணுறோம்? இப்போ நம்ம எவ்வளோ தங்கம் வச்சுக்கலாம், சீனா இல்லை மற்ற அமெரிக்கா போன்ற நாடுகள் எவ்வளோ தங்கம் வச்சுக்கலாம், அது என்ன அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறோம்? இல்லை, முதல்ல வந்து தங்கத்தை வந்து ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப அவங்களுடைய தங்கத்துடைய ஈர்ப்பை வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அது எந்த வித கட்டுப்பாடும் இல்லை. காரணம் என்னென்னா, அவங்களிடம் எவ்வளோ அந்நிய செலாவணி அதிகமாக இருக்கிறது, எவ்வளோ உபரியாக இருக்கிறது, அந்த உபரி வந்து பயன்படாது அப்படிங்கிறது தான் தங்கமாக மாற்றிட்டு வராங்க. அது வந்து ஒரு நாட்டினுடைய வளம், அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் போன்ற சூழ்நிலைகள் தான் முக்கிய காரணம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 டன் தங்கம் இருப்பு உள்ளதாக கணக்கு சொல்கிறாங்க. இதே 800 டன்னு. ஆமாம், இதே வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 8000 டன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இன்னும் பெரிய அளவில் இருக்குது தங்கத்துடைய இருப்பு. ஸோ அந்த நாட்டுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து எந்தவித அளவுகோலும் இல்லை. அவர்கள் தேவைக்கு ஏற்ப இப்போ கடந்த ஒரு 10 நாளுக்கு 15 நாளுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து 550 டன் வச்சுருந்தாங்க. இன்னொரு 150 டன் கூடுதல் பண்ணி அவங்க 700 டன்னாக மாற்றிருக்காங்க தங்களுடைய இருப்பை. எல்லா நாடுகளும் மற்ற நாடுகளுடைய கரன்சியின் மீது நம்பிக்கை குறைந்து வருகிறது. அந்த நம்பிக்கையின் குறைவின் காரணமாக எல்லா நாடுகளும் தங்களுடைய சொந்த இருப்பை வந்து தங்கத்துடைய இருப்பை வந்து அதிகரித்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதில் அந்த அந்த வரிசையில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது? இந்தியாவுக்கு வந்து ரொம்ப கீழே இருக்குங்க. அதாவது பெரிய அளவில் வந்து 800 டன்னுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்திய நாட்டுடைய அளவு, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை, இதுக்கெல்லாம் கணக்கு எடுத்து பார்க்கும்போது அதுக்கு நம்பரே வராது, ரொம்ப கீழே இருக்கும். ஆனால் இந்திய நாட்டு மக்களிடம் பெரிய அளவில் உள்ளது, வேறு எந்த நாட்டும் இல்லாத அளவுக்கு. கேட்குறேன், அதனால தான் கேட்குறேன். மற்ற நாடுகளை விட ஒப்பிடும்போது நமக்கு வந்து வாங்கும் திறனும் சரி, தங்கத்தை வச்சிருக்கிறது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இந்தியா அதுக்கு எந்த வகையில் முயற்சி பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். அதாவது மற்ற நாடுகளை காட்டிலும் இந்திய மக்களிடம் தங்கம் அதிகமாக உள்ளது. ஏற்கனவே ஒரு கணக்கெடுப்பில் வந்து 25,000 டன்னு கூடுதலாக இருக்கும்ன்றது ஒரு கணிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெருசு. 25,000 டன் என்பது அமெரிக்காவுடைய மொத்த தங்கத்துடைய இருப்பில் வெறும் அவங்க வச்சுருந்து பார்த்தா நம்முடைய மொத்த 25,000 டன்ல அவங்க 8,000 டன் தான் வச்சுருக்காங்க. 1/3 தான் அவங்ககிட்ட இருக்குது. அவ்வளோ நம்மகிட்ட இருக்குது. அமெரிக்காவை விட 3 மடங்கு அதிகமான தங்கம் நம்மகிட்ட இருப்பு இருக்குது. இந்திய மக்கள்கிட்ட, அரசுகிட்ட இல்லை. அரசுகிட்ட வெறும் 10% வச்சுருக்காங்க. இல்லை, இந்த நுகர்வுத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் குறிப்பாக பார்த்த தென் மாநிலங்களில் தங்கத்தோட நுகர்வு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் வந்து அது மீது உள்ள நம்பிக்கை தான் காரணம். ஏன்னா எந்த ஒரு பொருளும் வாங்கின விலைக்கு அதுவே இருந்ததுன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. பட் அது விலை கூடும்போது எல்லாருக்குமே அது மேலே நம்பிக்கை, ஆசை, இல்லை வந்து அதன் மீது உள்ள ஒரு ஈர்ப்பு, இது எல்லாமே அதிகரித்து கொண்டு வருகிறது. இதுதான் காரணம். இதனுடைய எல்லா மக்களும் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதான் முக்கிய காரணம். அதன் மீது உள்ள நம்பிக்கை. அதில் நிறைய முதலீடு செய்கிறாங்கன்னா விலை ஏறும், அதனால் முதலீடு செய்கிறாங்கிறதுக்காக தங்களிடம் உபரியாக உள்ள பணத்தை வந்து தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு செய்கிறாங்க பெரும்பாலான மக்கள். அதனால தான் அதனுடைய விலை வந்து கூட்டிகிட்டு போகுது. இப்போ ஒரு 3 விஷயம் சொன்னப்போ, டாலர் மதிப்பு சர்வதேச அளவில், அப்புறம் வட்டி விகிதம், அப்புறம் உலக சந்தையோட நிலவரம், இதில் 3ல் எது பெருசாக இம்பேக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க தங்கத்தோட விலையை நிர்ணயிக்கிறதுல? முதல்ல வந்து டாலருடைய மதிப்பு. அமெரிக்க டாலர் இந்திய ரூபாயினுடைய மதிப்பினுடைய மாற்று மதிப்புக்கா இந்தியாவுடைய மதிப்பு, ரூபாயினுடைய மதிப்பு வந்து சரிஞ்சிட்டு வருது. அது நம்ம உள்நாட்டில் வந்து அதோடைய பெரிய இம்பேக்ட் கொடுக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு 91 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குகிறோம், அந்த ஒரு டாலர் கொடுத்து தான் கோல்டு வாங்குகிறோம். இதே ஒரு 60 ரூபா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அடக்க விலை குறைஞ்சி போயிடும். நம்மளுக்கு வந்து அதிகமான பணத்தை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வந்து அதிகமான விலை வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங். அதாவது டாலர் மதிப்பு கூட கூட இங்கே வந்து தங்கத்தோட விலை வந்து உயர்ந்து கொண்டு போகும். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆமாம். ஸோ முக்கிய காரணம் வந்து டாலர் மதிப்பு தான். டாலர் மதிப்பு. இப்போ பொதுவாக இப்போ தங்கத்தோட விலையை எப்படி நிர்ணயம் செய்கிறோம்? இப்போ பொதுவாக நாங்கள் செய்திகளில் பார்க்குறது சரி, சர்வதேச சந்தைகளில் அதோட தாக்கம் அங்கே இருக்க விலை நிர்ணயத்தை அடிப்படையில் தான் இங்கே இந்திய மார்க்கெட்டில் நிர்ணயிக்கப்படுகிறதுன்றாங்க. அந்த மதிப்பீடுன்றது எப்படி நடக்குது? சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் என்பது 31 கிராம் 100 மில்லிங்கிறது ஒரு அவுன்ஸ் என்ன விற்பனை செய்யப்படுகிறதோ அதனுடைய டாலருடைய விலை தோராயமாக ஒரு $4,500 எடுத்துகிட்டா $4,500 ஒரு அவுன்ஸு. அப்புறம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அந்த 4,500க்கு இந்திய ரூபாயில் கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இறக்குமதி தீர்வை 6% அதை ஆட் பண்ணோம். இது எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்னியுடைய விலை வரும். ஒரு நாளும் ஒரு நிமிஷமாக மாறும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு மாறும். ஒரு நிமிஷத்துக்கு மாறும். சரி, தங்கம் பற்றி பேசுகிற நேரத்தில் இவங்க வெள்ளி விலையுமே சேர்ந்தே பார்க்குறாங்க. இப்போ தொடர்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற நிலை மாறிடுச்சு, ஏன்னா அதோட விலை வந்து 8,000க்கு போகும்போது வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளி விலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமீப நாட்களில் 420 ரூபா வரைக்குமே 1 கிராம் போச்சு. திடீர்னு மொத்தமாக சரிஞ்சு கீழே வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியுது. வெள்ளியோட விலை எப்படி இருக்கும் வரும் நாட்களில்? முதல்ல வெள்ளியினுடைய
விலை உயர்வுன்றது சொல்கிறேன், அதுக்கப்புறம் விலையுடைய தேவைன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து வெள்ளி வந்து பல்வேறு கோணங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பொருள், ஆனால் வெள்ளி வந்து முதலீட்டு பொருள் கூடுதலாக அது பல தொழில்களுக்கு மூலப்பொருளாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த லித்தியம் பேட்டரி இல்லை எலக்ட்ரானிக் பேனல்ஸுங்க, இது எல்லாத்துலேயுமே வெள்ளி. ஈவன் நம்ம மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிராம் வெள்ளி இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையுமே வெள்ளியினுடைய தேவை இருக்குது. இன்றைக்கி வெள்ளியினுடைய மொத்த உற்பத்தியில் 80% வந்து தொழில்துறைக்கு தான் போகுது. 20% தான் நம்முடைய பயன்பாட்டுக்கே வருகிறது. 80% கண்ணிலே தெரியல, இங்கே ஒரு இடத்துல அது வந்து இருக்காது. அது எல்லாமே வந்து தொழிற்சாலைகளுக்கு ஒரு மூலப்பொருளாக இருக்குது. அதனால தான் வருங்காலங்களில் தங்கத்தையும் தாண்டி வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும். நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, 1 லட்ச ரூபா தங்கத்தில் முதலீடு செய்யுங்க, 1 லட்ச ரூபா வெள்ளியில் முதலீடு செய்யுங்க ஒரே சமயத்தில். ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளியினுடைய முதலீடு நிறைய லாபத்தை கொடுத்துருக்கோம். தங்கத்துடைய லாபம்னு பார்த்தீங்கன்னா அதை விட குறைச்சலாக இருக்கும். வெள்ளியினுடைய வெள்ளியை விட குறைவான ஒரு லாபம் தான் அது இருக்கும். காரணம் என்ன, தங்கத்துடைய தேவை நாளுக்கு நாள் உலக அளவில் பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகிறது. இரண்டாவதாக பெரிய முதலீடுகள் அது வந்து கொண்டு இருக்கின்றன. போன்ற காரணங்கள் வெள்ளியினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்புகளே இருக்காது. அதாவது இப்போ இது எல்லாமே இது குறைஞ்சிருக்குன்னா சர்வதேச நிலவரம் அது ஒரு கரெக்ஷன் பீரியட் தான் தவிர இது தற்காலிகமானது தான். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா விலை வந்து இன்னும் அதிகமாகும். இல்லை, இப்போ தங்கத்தோட ஒப்பிடும்போது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு வேலட்டிலிட்டி இருக்குது, அதாவது நிலையற்ற தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் தங்கம் குறைந்த அளவுக்கு வெள்ளியோட விலை குறையாது. வெள்ளியோட விலை வந்து பல மடங்கு வேகமாக சரியுது. ஏறுறது வேணால் ஸ்லோவாக இருக்கலாமே தவிர இறங்குறது வந்து கடுமையாக டக்குன்னு பெரிய வீழ்ச்சியை தான் நான் சொன்னேன். 420 ரூபாயிலேருந்து இன்றைக்கி வந்து 360 ரூபா 330 ரூபா அப்படின்ற இடத்துக்கு விழுகுது இல்லையா? இந்த வீழ்ச்சி காரணம் என்ன? இந்த நிலையற்ற தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, விலை ஏறினப்போ கூட அப்படி தான் நாங்கள் ஏறிச்சு. நீங்கள் விலை ஏறினப்போ கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தை தாண்டி மிக வேகமாக பல மடங்குகள் வந்து உயர்ந்து கொண்டு போனது. இப்போ ஒரு 30% குறைஞ்சிருக்குன்னா முன்ன வந்து 80% விலை ஏறிச்சு, அதுலேருந்து 30% குறைஞ்சிருக்கு. முன்பு இருந்த விலை, அதாவது 2 மாதங்களுக்கு முன்பு இருந்த விலை இப்போ வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னால் பெரிய அளவில் விலை வந்து உயர்ந்து கொண்டு தான் சென்றிருக்கிறது. அதனால் குறையவே இல்லை. அது எவ்வளோ வேகமாக மேலே போச்சோ அந்த வேகத்துக்கு கீழே வந்திருக்கு. மற்றபடி தங்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது வெள்ளியினுடைய விலையும் வேகமாக உயர்ந்தது, வேகமாகவும் சரிந்தது. இப்பொழுது மீண்டும் உயர தொடங்கி உள்ளது. தங்கம் சரி, வெள்ளி இரண்டு உலகங்களும். வெள்ளியோட இலக்கு இப்போ தங்கத்துக்கு சொன்னீங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ள 1.5 லட்சம் அப்படின்னு சொல்றீங்களா? வெள்ளியோட இலக்கு இந்த ஆண்டுக்குள்ள 4 லட்சத்தையும் தாண்டி 1 கிலோ இருக்கும் இந்த வருடம். 1 கிலோ தங்கம், 1 கிலோ வெள்ளி. இப்போ தங்கத்தோட விலையும் சரி வெள்ளியோட விலையும் சரி எப்படி ஒப்பிடுறது? நீங்கள் இது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். தங்கம் வந்து 20% ஏறி இருக்கு இந்த வருஷம்னு சொன்னால் வெள்ளி வந்து 40% வந்து விலை உயர்ந்திருக்கும். இதான் இது ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுக்காக தான் நான் சொல்லும்போது சொன்னேன், ரெண்டுத்துலேயும் 1 லட்ச ரூபா முதலீடு செய்யும்போது 1 வருடம் பொறுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி. இல்லை, நான் தான் என்னோட புரிதலுக்காக தான் கேட்குறேன். இப்போ தங்கம் 1 மடங்கு உயருது அப்படின்னா வெள்ளி வந்து 1 மடங்கு உயருமா, 1.5 மடங்கு கொடுக்குமா, 1.25 மடங்கு உயரும். தங்கத்தை விட 1.25 மடங்கு. ஆமாம், உயரும். ஓ, தங்கம் இப்போ 1 மடங்கு உயருதுன்னா இது 1.25 மடங்கு உயரும். அவ்வளோ. இதோட உச்சம் அப்படின்னு எதை சொல்லலாம்? எந்த அளவுக்கு வரப்போகும்? இதில் உச்சமே நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுங்க. இன்றைக்கி நான் 4 லட்சம் சொல்கிறேன், 4 லட்சம் வந்த பிறகு மறுபடியும் அது வந்து 6 லட்சமோ 7 லட்சமோ போகும் கிலோ. அதனால் இது உச்சமே கிடையாது, தொடர்ந்து உயர்ந்து கொண்டு தான் செல்லும். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு இன்வெஸ்டாரா இப்போ இந்த சூழலில் நான் பண்ணலாமா? 100% செய்யலாம். இதை மாதிரி கரெக்ஷன் டைமில் தான் முதலீடு செய்யணும். அதாவது இன்னொன்று சொல்கிறேன், எல்லாம் பேனிக்கில் வருவாங்க. அதாவது ஐயோ வாங்கிட்டோம், விலை இறங்கிட்டோம், இன்னும் விற்றுலான்னு வருவாங்க. அப்போ தான் நம்ம வாங்கணும். இப்போ வந்து மக்களுடைய மனநிலை, சின்ன முதலீட்டாளருடைய மனநிலை எப்படின்னா இன்னும் குறைஞ்சிடும் போல இருக்குது, விற்றுலாம், நஷ்டத்தை இங்கே நம்ம வந்து நிறுத்திடலாம், இதுக்கப்புறம் நஷ்டம் இன்னும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வந்து விற்கிறதுக்கு வரும். இந்த நேரத்தில் தான் வாங்கணும். இது வந்து கரெக்டான டைமு, முதலீடு செய்கிறதுக்கு சரியான தருணம். இல்லை, இப்போ ஒரு நகை வியாபாரியா இது மாதிரியான சூழல்களில் நீங்கள் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறீங்க? இப்போ விலையை கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் என்ன மாதிரி இருக்கும்? நுகர்வோருக்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்மை வந்து கொஞ்சம் குறையும். காரணம் என்னென்னா, அவங்க கடந்த வாரம் வந்து கூடுதலாக காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஒரு பொருளை, ஒரு நகையை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சவரத்துக்கு 2000, 1000, 3000 குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு என்ன வரும், ஐயோ நான் வாங்கின பிறகு குறைஞ்சி போச்சுன்னா அது மேலே ஒரு நம்பிக்கை குறையும். அதுதான் எங்களுக்கு வரக்கூடிய பெரிய பாதிப்பு. இந்த ஏற்றம் இறக்கம் என்பது இந்த தொழில் வந்து சாதாரண நடக்கக்கூடிய விஷயந்தான். தங்களுடைய தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்ம வாங்கிக்கிறது கரெக்டு. ஆனால் விலை குறைஞ்சின்னு சொன்னால் அவங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கும். அது எங்களை பொறுத்தவரை அந்த வியாபாரத்தோட அந்த பாதிப்பு வந்துட்டு வியாபாரத்தில் எதிரொலிக்கும். இல்லை, நான் ஒப்பீட்டளவில் கேட்குறேன். இப்போ கடந்த மாதத்தில் ஒரு பெர்சன்டேஜ் பிஸ்னஸ் ஆகிருக்கும், இப்போ இந்த மாதத்தில் ஒரு பெர்சன்டேஜ் பிஸ்னஸ் ஆகிருக்கும். இப்போ அதை ஒப்பிடும்போது விலை அதிகரிப்பதனால வாங்கும் திறன் குறைகிறதான்னு கேட்குறேன். நிச்சயமாக குறையும். ஏன்னா விலை கூடுறதுனால அவங்ககிட்ட இருக்கிற காசுடைய அளவு கூடாது. அவங்க இந்த வருஷம் வந்து இந்த மாதம் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் வாங்கணும்னு வச்சாங்கன்னா 5 லட்சம் தான் இருக்கும்.
அதனால் அவங்களுடைய வாங்கும் திறன் வந்து குறையும். அந்த வாங்கும் திறன் குறைஞ்சுன்னா எங்களுடைய வர்த்தகத்தினுடைய அளவும் குறையும். ஐ மீன் ஒரு 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 மாதத்துக்கு இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணோன்றது அந்த டர்ன் ஓவரில் ஒரு 20% நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். 20% வந்து விற்பனை வந்து கம்மியாக இருக்குது இது மாதிரி நேரத்தில். குறையத்தான் செய்கிறது. ஆமாம். இப்போ இது எத்தனை மாதங்களா இந்த மாதிரியான போக்கு இருக்குது? கடந்த ஒரு 3-4 மாதங்களாக இருக்குது. தீபாவளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்குது. தொடர்ந்து வந்து விற்பனை சரிவும் அதுக்கப்புறம் அதை வந்து ஈடுகட்ட முடியாமல் இருக்கிறதும் தொடர்ந்து வந்து ஒரு 3 மாதமாக நடந்துட்டுருக்கு. வாடிக்கையாளர்கள் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, உங்களோட அனுபவத்தில் நிறைய பேரை கடந்து வந்திருப்பீங்க. பொதுவாக அவங்க என்ன மாதிரியான தங்கத்தை வாங்குறதுக்கு விரும்புகிறாங்க? ஒன்று ஆபரணமாக வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, முதலீடாக பார் மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, எந்த மாதிரியான வடிவத்தில் தங்கத்தை வாங்க விரும்புகிறாங்க? பொதுவாகவே இப்போ இந்த விலை ஏற்றம் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதலீட்டாளர் தான் இருந்தாங்க. வாடிக்கையாளர் கம்மி. வாடிக்கையாளர்னால் எண்ட் யூசர் நுகர்வோர் வந்து கம்மியாக இருந்தாங்க தங்க நகைகள் வாங்குறது. டெய்லி பர்ச்சேஸாக வரவங்க. ஆமாம், டெய்லி பர்ச்சேஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆனால் முதலீட்டாளர்களை பொறுத்தவரையிலும் இது சரியான தருணம், இப்போ முதலீடு செய்யலாம், இன்னும் வேலை ஏறிடும், அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. அவங்க எல்லாமே தங்க காசுக்கு தான் நிறைய வாங்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தேவை. இப்போ முதலீட்டு பொருளாக தான் பார்த்தாங்க தங்கத்தை. இப்போ இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஓவரால் அந்த பட்ஜெட்டில் ஒரு நகை வியாபாரியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் பெரிய எதுவும் ஒரு தூண்டுதல் வரக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட்டுடைய சாராம்சம் எதுவுமே இல்லை. அதில் சாதாரண பட்ஜெட் ஏற்கனவே என்ன நடந்துகிட்ருக்கோ அது நடந்துகிட்ருக்கு, அவ்வளோதான். கூடுதலாக 2-3 அறிவிப்புகள் வந்தது. அதை தவிர்த்து ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை நகை நான் சொல்கிறது உங்கள் நகை விலை சார்ந்தோ, அதாவது எல்லா தங்கம் வெள்ளி விலை சார்ந்தோ. ஏன்னா இப்போ காப்பர் வாங்கலான்னு சொல்லி ஒரு 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 போக்கு இருக்குது. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தங்கத்தை விட்டு சில்வரை விட்டு இப்போ காப்பருக்கு போயிட்டாங்க. இப்போ காப்பர் வாங்கலாம், அப்புறம் மினரல்ஸ் மாதிரி மெட்டல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு. அந்த மாதிரியா நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கு? இல்லை, இதை பொறுத்தவரை ஒன்றும் பெருசாக அறிவிப்புகள் இல்லை. அதாவது வரியை, அதாவது இறக்குமதி வரி குறைக்கலைன்னா புதுசாக எந்த வரியும் போடவும் இல்லை. அது என்ன நடந்துகிட்ருக்கோ அது அப்படியே தான் இருக்குது. எந்தவித மாற்றமும் எந்தவித ஒரு தாக்கத்தையும் வந்து தங்கத்துடைய விலையிலையோ வெள்ளியுடைய விலையிலையோ வெள்ளியுடைய நுகர்வோர்லையும் எந்த விதத்துலையும் ஏற்படுத்தலாம் இந்த பட்ஜெட். இல்லை இறக்குமதி வரி எந்த அளவுக்கு அதில் முக்கியம்னு நினைக்கிறீங்க? இறக்குமதி வரியை குறைக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா? இறக்குமதி வரி தங்க விற்பனையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8000 ரூபா இறக்குமதி வரி இருக்குது. 9000 ரூபா இருக்குது. இந்த 9000 ரூபா இறக்குமதி வரியாகவே ஒரு சவரத்துக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு சவரனுக்கு ஒரு 6%. இப்போ 3% குறைச்சாவே ஒரு 4500 ரூபா நம்மளுக்கு குறையும். அந்த 3% தான் குறைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். 4000 ரூபா சவரத்துக்கு குறையும். ஸோ நுகர்வோருக்கு இன்னும் ஒரு ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்குன்னு. பட் அது மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தலை. உங்களோட டிமாண்ட் அல்லது உங்களோட கோரிக்கை அப்படின்னா இப்போ அரசுக்கு என்ன சொல்லுவீங்க? இறக்குமதி வரியை குறைங்க, கண்டிப்பாக அதை சொல்லுவோம். எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த விலை ஏறினதில் நுகர்வோருக்கு தான் பெரிய பாதிப்பே. அந்த பாதிப்பு ஓரளவு குறைக்கலாம். மொத்தத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ண முடியாது, ஆனால் ஓரளவு குறைக்கலாம். அது குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் சொன்னோம். ரைட். நிறைவாக ஒரு கேள்வி. இப்போ வாடிக்கையாளருக்கும் சரி, தங்க முதலீட்டாளர்களுக்கும் சரி, தங்கம் வெள்ளி முதலீட்டாளருக்கும் சரி, நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன இப்போ இந்த சூழலில் பாருங்கள், இவ்வளோ விலை ஏறி இருக்குது. இந்த விலை ஏறினதில் நிறைய பேருடைய மனநிலை வந்து என்ன பண்ணணுங்கிற, அதாவது முதலீட்டாளர்கள் பொறுத்தவரைலாம் எவ்வளோ காசு இருக்கோ அதை முதலீடு செய்திருவாங்க. ஆனால் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு திருமணமோ இல்லை விசேஷமோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக இந்த சவரன் வாங்கணும். ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு 25 சவரன் போட்டோம்னா இந்த தடவை அடுத்த பொண்ணுக்கு 25 சவரன் போட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, நீங்கள் முன்ன போட்டது வந்துட்டு 22 கேரட்டில் போட்டிங்க, இப்போ அதே 18 கேரட்டில் போடுங்க. 18 கேரட் இல்லைன்னா 14 கேரட்டில் போடுங்க. எல்லாமே பிஏஎஸ் ஹால்மார்க் தான். உங்களை பொறுத்தவரை எவ்வளோ சவரங்கிறது தான் கணக்கே தவிர அது எவ்வளோ கேரட்டுங்கிறது உங்களுக்கு கணக்கு இல்லை. 14 கேரட் போட்டாலும் அவங்களுக்கு பெரிய அளவு ஒரு சேமிப்பு இருக்கும். அவங்களுடைய தேவைகளை ஈஸியாக முன்பு இந்த 25 சவரன் என்ன விலையில் செய்தாரோ அதே விலையிலேயே இதையே முடிச்சிடலாம். அதே காசில் இந்த 25 சவரன் வாங்கணுன்னா இதே காசில் 14 கேரட்டை வாங்கிடலாம். அதனால் அவங்களுக்கு சொல்ல வரதெல்லாம் 14 கேரட்டில் கூட வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், வாங்கும்போது பிஐஎஸ் ஹால்மார்க் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். கம்பல்சரி ஹால்மார்க் இருக்கணும். இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இப்போ 18% சொல்கிறீங்க. இப்போ அதுக்கு குறைந்த தர நிர்ணயம் இருக்க தங்கம்லாம் இப்போ அதெல்லாம் வந்து பேங்க்கில் அலோவ் பண்ணிக்கிறாங்களா? ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 14 கேரட் நகையை வந்துட்டு பேங்க்கில் அடமானம் வைக்கலாம்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 மாதம் பொறுத்து அதையும் வந்து அடமானத்தில் எடுத்துப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சில்வருக்கும் அதே தானா? சில்வரும் அதே மாதிரி வந்து ஏப்ரல்லேருந்து அடமானம் வச்சிடலாம். அது ஆபரணங்களாக எடுத்துக்கிறாங்களா, பார் மட்டும்தான் எடுத்து? இல்லை, நகைகளே எடுத்துக்கிறாங்க. சில்வர் நகைகளே? ஆமாம், அதுவும் ஏப்ரல் மாதத்துலேருந்து கம்பல்சரி ஹால்மார்க் வரும். அதுக்கப்புறம் அந்த நகைகளை வந்து அடமானம் வைக்கலாம். எந்தவித தயக்கமும் இருக்காது. வங்கிகள் வந்து அடமானம் வச்சு பணத்துக்கு ரெடியாக இருக்காங்க. சில்வர்லேயும் ஹால்மார்க்கோட தான் ஏப்ரல் 1 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
ஹால்மார்க் ஹால்மார்க் வெள்ளியின் மீது. இப்போ அது வணிகத்தில் பிஸ்னஸில் என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணணும்? லைக் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து ஹால்மார்க் இல்லாமல் தான் இப்போ நிறைய சில்வர் கிடைக்குது. எல்லா சின்ன அது சிறு வணிகர்கள்லாம் பாதிக்காதா? நிச்சயமாக பாதிக்காதுங்க. ஏன் தெரியுங்களா? வாடிக்கையாளருக்கு நம்பிக்கை வரும். தங்கம் வாங்கினாலும் வெள்ளி வாங்கினாலும் அந்த நம்பிக்கையை ஊட்டுறது தான் நம்முடைய வேலை. ஸோ நம்பிக்கை வந்ததுன்னா இன்னும் விற்பனை நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்திற்கு முழு மதிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ விலை சார்ந்து அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? இப்போ ஹால்மார்க் நகைக்கும் ஹால்மார்க் இல்லாத நகைக்கும் இப்போ நான் சிறு வணிகர்கிட்ட இப்போ எங்கள் தெருவிலே ஒரு கடை இருக்குது, ஒரு சின்ன ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா நான் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு வளையலோ இல்லை எதத்தோட ஏதோ சில்வரில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹால்மார்க் நகையே வாங்கணும் இனிமேல் அப்படின்னா அந்த ஹால்மார்க் நகை வாங்குறதுக்குமான விலை வித்தியாசம் இருக்குமா? விலை வித்தியாசம் நிச்சயமாக இருக்காதுங்க. காரணம் என்ன, கோல்டு ஒரே ரேட் தான். பட் அது வந்து நம்பகத்தன்மைக்காக தான் இந்த 22 கேரட்டோ இல்லை 18 கேரட்டோ ஹால்மார்க் இருக்கணும்னு சொல்லி. இல்லை அது வந்து பியூரிட்டி அடிப்படையில் தானே? பியூரிட்டி அடிப்படையில் தான் முழுக்க முழுக்க ஒரு நம்பகத்தன்மை வரணும். வாங்குறவங்களுக்கோ இல்லை நீங்கள் நாளைக்கு எடுத்து போய் இந்த கடையில் இல்லை வேறு கடையில் விற்றீங்கன்னா அது எவ்வளோ கேரட்னே தெரியாது. இப்போ என்கிட்ட எடுத்து விற்கும் போது நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நான் எவ்வளோ கேரட்னு பார்க்க முடியாது. ஸோ பிஐஎஸ் ஹால்மார்க் தான் நான் தெரிஞ்சிடும். ஓகே இது 18 கேரட்டு இல்லை இது 22 கேரட்னா அதுக்குண்டான பணம் உங்களுக்கு முழு மதிப்பு கிடைக்கும். ஒரு வேளை அது வந்து 22 கேரட்டாக இருந்து ஹால்மார்க் இல்லைன்னு வைங்க, நான் இல்லைங்க அது 18 கேரட் தான் இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட வாதம் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அதனால தான் ஹால்மார்க் இருக்கிறதுனா கரெக்டாக அதில் எவ்வளோ கேரட்டோ அந்த கேரட்டோ அதில் முத்திரை இருக்கும், தைரியமாக நம்பி வியாபாரம் பண்ணுவாங்க. ரைட். நிறைய நேரம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி. நன்றி.